You guys will rock NEET 2024. Repeaters எத்தனை பேர் இருக்கீங்க? ஓ நிறைய எல்லாரும் repeaters தானா? சூப்பர். பார்த்து பண்ணேன். நல்லா வந்துச்சு 355 வந்துச்சு 360 க்கு. ஆனா பிசிக்ஸ்க்கு டைமே இல்ல. நான் லாஸ்ட் மினிட் வரைக்கும் எக்ஸாமுக்கு முன்னாடி நான் கூட பார்த்தேனா உங்களால ஃபுல்லா கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ணி முடிக்க முடியாது. Now we are going to felicitate Saran. இவருக்கு அப்பதான் கல்யாணம் ஆச்சு சரிங்களா? ஹனிமூனுக்கு போயிருந்தாரு. அப்ப கூட விடல. கால் பண்ணி டவுட் கேட்டேன். சார் சேனல் பேரா? என்ன பண்ண போறோம்னு தெரியல. லைட்டா நர்வஸா இருக்கு. பார்த்துக்கலாம். நம்ம வாய்ஸ் கேர்ள்ஸ் Very good evening to everyone, and I think you know this face, okay? And it's the exam with very good marks and secured the seat into the topmost college of the Tamil Nadu, Stanley Medical College. Okay, right now he is studying I think in third year of MBBS. Okay, so a top-notch guy. Okay, I think you are having the many queries regarding that you are unable to ask your teachers and you get the same kind of answer from every teacher. Okay, so today he is going to clear all your doubts and motivate you, and first give a huge round of applause for him. Okay, his channel name is Serenified. I think everyone knows that is a Tamil channel. Okay, with I think around 13,000 subscribers of Tamil Nadu. Okay, and maybe his reach will be become throughout the India. Okay, so ஓகே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, ஸோ எல்லாருக்கும் தமிழ் தெரியும்ல, தமிழ்லே பேசலாம்ல. ஓகே, சரி இப்போ நீங்க மார்க் டெஸ்ட் எழுதுனீங்களா? இன்னைக்கு டஃபா இருந்துச்சா ஈஸியா இருந்துச்சா? டஃப் ஒரு மாதிரி மாடரேட்டா இருந்துச்சா? இந்த மார்க் டெஸ்ட்ல செம்மையா மார்க் எடுத்திருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க, எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் ரொம்ப ஹாப்பி ஆகாதீங்க. இப்போ ரொம்ப கம்மியா எடுத்தாலும் ரொம்ப லோவா ஆகாதீங்க. ஏன்னா இந்த மார்க் டெஸ்ட் எடுக்க போற மார்க் தட் டசன்ட் மேட்டர். லாஸ்டா நீங்க நீட்ல என்ன எடுக்க போறீங்கன்றதான் மேட்டர். சோ மார்க் டெஸ்ட்ல வந்து அதிகமா எடுத்தாலோ கம்மியா எடுத்தாலோ, இப்போ அதிகமா எடுத்த பேர் என்ன நினைப்பாங்கன்னா அதிகமா எடுத்தோம் நம்ம தான் மார்க்ல நல்லா பண்றோம், நீட்ல நல்லா பண்றோம். அப்படி கிடையாது. அதே மாதிரி நீட்ல மார்க்ல ரொம்ப லோ ஆயிட்டோம் அவ்வளவுதான், நமக்கு நீட்லாம் ஒழுங்கா பண்ண மாட்டோம், நம்ம வேற ஏதாவது கரியர் சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். நீங்க கன்சிஸ்டன்டா நீங்க இப்ப என்ன படிக்கிறீங்களோ அதே நீங்க கான்ஃபிடென்ட்டா படிச்சீங்கன்னா நீங்க சரி நீட் ஈஸியா தான் இருக்க போகுதுங்க. ஜெனரலா ஈஸியா தான் இருக்க போகுது. பயாலஜி 360 and 360 யார் வேணா எடுக்க முடியும். கெமிஸ்ட்ரி 180க்கு வந்து 170 பிளஸ் யார் வேணா எடுக்க முடியும். பிசிக்ஸ் மட்டும் தான் கிரிட்டிக்கல் ஆன ஒரு இதுவா இருக்கும். கரெக்டா? நான் பிசிக்ஸ் வராது. ஆலன்ல வந்துட்டு நடலா மோகன் சார்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் தான் வந்து எனக்கு வந்து பிசிக்ஸ் அவர் ஆன்லைன் தான் ஃபுல்லா. நான் இது வரைக்கும் கிளாஸ் ரூம்க்கே வந்தது தான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். கிளாஸ் ரூம்க்கே வந்ததுல ஆன்லைன் கிளாஸ்ல தான் படிப்பேன். அப்போ எங்க சார் அவர் வந்துட்டு அவர்கிட்ட டவுட் கேட்பேன், அவர் கிளாரிஃபை பண்ணுவார். அப்படிதான் போயிட்டே இருக்கும். நான் இது வரைக்கும் பிசிக்ஸ் அவ்வளோ நல்லா பண்ணதே கிடையாது. ஆனா அவர் வந்ததுக்கு அப்புறம் நான் கொஞ்சமா மார்க்ல நல்லா தான் பண்ணிட்டு இருந்தேன். மார்க்ல நல்லா தான் பண்ணேன். ஆனா எக்ஸாம் அப்போ மார்க்ல லாஸ்ட் மார்க்ல எனக்கு ரொம்ப கம்மியா வந்துச்சு. மார்க் நான் லோவே ஆகல. அதே மாதிரி ஒரு மார்க்ல எனக்கு 680 பிளஸ் வந்துச்சு. நான் வந்து ரொம்ப ஹாப்பியா ஆகல. சரி ஓகே பரவாயில்ல, மார்க் மேட்டர் இல்ல, நீட் தான் மேட்டர். சோ அதை நினைச்சு படிங்க. நீங்க இதுல என்ன மார்க் வருது டசன்ட் மேட்டர். புரியுதா? அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஃபேஸ். நம்ம லாஸ்ட் 25 டேஸ் வச்சுக்கலாமே, லாஸ்ட் 22 டேஸ் ஆஃப் நீட். ஸோ இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும்னா படிச்சதை புதுசா எதுவுமே படிக்காதீங்க. புதுசா படிச்சு பேனிக் ஆகிறத விட படிச்சதை கான்ஃபிடென்ட்டா கன்சிஸ்டன்ட்டா ரிவைஸ் பண்ணுங்க. ரிவிஷன் மேட்டர்ஸ் எல்லாம். அண்ட் ஆல்சோ உங்க கான்ஃபிடன்ஸ். இங்க நிறைய டேலண்ட் இருக்கவனோட நல்லா கான்ஃபிடென்ட்டா இருக்கவன் தான் ஜெயிப்பான். நீங்க கான்ஃபிடென்ட்டா நீ நீட்ல எழுதுன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணு இல்ல, நீ உன்னோட கான்ஃபிடன்ஸே உனக்கு எக்ஸ்ட்ரா 20 பிளஸ் ஆர் 30 மார்க்ஸ் உனக்கு வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த ஒரு மார்க்ல கூட ஐ திங்க் என் மார்க்ல கிடையாது. ஒரு மார்க்ல சீட்டு கிடைக்காம போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? சோ உனக்கு அந்த பிளஸ் ஆர் மைனஸ் 20 உனக்கு எதுல வரும்னா உன்னோட கான்ஃபிடன்ஸ். அந்த கான்ஃபிடன்ஸை நீ இது பண்ணு. அண்ட் ஆல்சோ முடிஞ்ச அளவுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தவிர்த்துங்க. ஆமா ஐபிஎல் நடக்குது, ஆமா ஏதாவது ஷோஸ் வரும், ஆமா ஏதாவது சீரீஸ் வரும், டெஃபினட்டா தலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா இந்த 25 டேஸா இது நீ முடிச்சிட்டனா உனக்கு ஒரு ஃபியூச்சர் வேற லெவலில் காத்துட்டு இருக்குன்றதை யோசிச்சு பாரு. எம்பிபிஎஸ் நீ சேர்ந்த அந்த நாள் வர உனக்கு ஒரு ஹாப்பினஸ் ஃபீலிங் இருக்கு தெரியுமா? எல்லாருக்குமே எல்லாமே கிடைச்சிடாது இந்த இடத்துல. இப்போ டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அங்கெல்லாம் போறவங்க எல்லாம் விட்டுலாம். ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஆஸ்பைர் பண்ணிட்டு இருக்கோம்னா நீங்க எல்லாரும் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நானும் உங்க இடத்துல உட்காந்துருக்கேன், கிளாஸ் ரூம்ல உட்காந்து வீட்டில் உட்காந்துருக்கேன். அவ்வளவுதான்.
எனக்கு தெரியும் இங்க இருக்கிற சிச்சுவேஷனோட அங்க எவ்வளவு ப்ரெஷரா இருக்கும் தெரியும். ஒரு இப்போ உங்களுக்கே வந்து பியர் ப்ரெஷர் இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட் இந்த மார்க் எடுக்கிறான், நம்மளால எடுக்க முடியல, அதை பத்தி மட்டும் யோசிக்காதீங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் வருதுன்னா ஆஸ்க் டீச்சர்ஸ், உங்ககிட்ட கேளுங்க, அவங்க உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க. அதாவது நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருந்தான் சரிங்களா, என் க்ளோஸ் ஃப்ரெண்டா, அவன் வந்து அவங்ககிட்ட சொல்லுவேன் இந்த மாதிரி எவ்வளவு மார்க் வருது எனக்கு கால் பண்ணி கேட்பான். நான் சொல்லுவேன் இந்த மாதிரி ஒரு 630 வருதுடா அப்படின்னு சொன்னேன். நான் எப்ப சொன்னாலும் என்னோட 20 மார்க் அதிகமா சொல்லுவான். எப்படா நானும் யோசிப்பேன், சரி பரவாயில்ல அவனுக்கு டேலண்ட் எடுத்துட்டு போறான் அப்படின்னு விட்டுருவேன். அப்புறம் பார்த்தாதான் தெரியுது அவன் என்னை விட 50 மார்க் கம்மியா இருந்தான். ஆனா எக்ஸாம் அப்போ அவனை தேத்திக்கிட்டான் போல, ப்ரிப்பரேஷன் அப்போ நம்ம அதிகமா சொல்றோம், நம்ம கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு சொல்லி அவன் நல்லா பண்ணி அவன் எம்எம்சி போயிட்டான். இதுதான் சொல்ல. ஆனா அவன்கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் அவன் சொல்றான் எனக்கு அப்ப செம்ம கான்ஃபிடன்ஸ் டே நீ உண்மை. ஆனா நான் வந்து தளரல, அவன் அதிகமா இருக்கா நான் கம்மியா இருக்கான்னு யோசிச்சு நான் ஃபீல் பண்ணல. நான் என் வேலையை மட்டும் தான் பார்த்தேன். ஸோ ஃபோக்கஸ் ஆன் யோர் மார்க்ஸ், ஃபோக்கஸ் ஆன் யோர் கோல்ஸ், அதை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க கரெக்டா எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு டைம் தரீங்கன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டா கொடுங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாமினேஷன் இப்போ வந்து அங்க இன்விஜிலேட்டர்னு வருவாங்க. நீட் எக்ஸாமினேஷன் என்னன்னா இப்போ நம்ம கிட்ட இருக்க இன்விஜிலேட்டர் இது வரைக்கும் எக்ஸ்ட்ரா டைம்லாம் கொடுப்பாங்களா? அவங்களாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க சும்மா வந்துட்டு ரிப்பீட்டர்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? நிறைய எல்லாருமே ரிப்பீட்டர்ஸ் தானா? சூப்பர். உங்களுக்கு ஆப்வியஸா தெரியும், ஒரு வாட்டி நீட் எழுதிருப்பீங்க, வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வைங்க, சிக்னேச்சர் போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அவங்களே எடுத்துருவாங்க டைம். அப்போ அந்த 15 மினிட்ஸ் நமக்கு கணக்கிலே வராது. அந்த 15 மினிட்ஸ் நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடா பண்ணணும். அண்ட் ஆல்சோ ஓஎம்ஆர் ஷீட்ல ப்ராப்பரா மார்க் பண்ணுங்க. ஏன்னா அதுல நீங்க ஒழுங்கா பண்றதுல தான் இருக்கு. ஆனா அதுலயும் ரொம்ப ஃபோக்கஸாலாம் பண்ணாதீங்க. நான் அப்படிதான் பண்ணேன். பயாலஜி ரொம்ப பார்த்து பண்ணேன், நல்லா வந்துச்சு, 355 வந்துச்சு 360க்கு. ஆனா எனக்கு பிசிக்ஸ்க்கு டைமே இல்லை. நான் பிசிக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு ½ hour தான் இருந்துச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. லாஸ்ட்ல வந்துட்டு எங்களுக்கு வேற அந்த புது செட் பி செட் எல்லாம் போட்டாங்க. அப்போ 20 மினிட்ஸ் கூட எக்ஸ்ட்ரா கிடையாது. அப்ப நாங்க என்ன பண்ணோம், 30 மினிட்ஸ் இங்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். ஆன்லைன்ல மார்க்கு அங்க வந்துட்டு சில எம்சிக்யூஸ் தான் தெரியும்ல எனக்கு, லைக் இந்த மாதிரி தான் ஒரு சிமிலாரிட்டி இருக்கும் தெரியுமா? அந்த சிமிலாரிட்டி வச்சு நான் வந்து ஆப்ஷன் போட்டேன், 2-3 ஃப்ளூக்ல போட்டேன். அதுலதான் 120 வந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து ப்ராக்டிஸ் மார்க் டெஸ்ட் நீயே எழுதுறேன், அந்த ஒரு ப்ராக்டிஸ்க்காக தான். ஸோ மார்க்கை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணு. சும்மா லாஸ்ட் மினிட் வரைக்கும் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் கூட பார்த்தோன்னா உங்களால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணி முடிக்க முடியாது. யாராலையும் ரிவைஸ் பண்ண முடியாது. நீ உனக்கு எங்க உனக்கு கான்ஃபிடன்ஸ் வரும்னா, நீ மார்க் நிறைய எழுதிருக்குன்றது அது மட்டும்தான் உனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அந்த கான்ஃபிடன்ஸ் நீ ஒழுங்கா மார்க் டெஸ்ட் எழுதணும், லைக் எல்லா மார்க் டெஸ்ட் எழுதணும், ஸ்கிப் பண்ணக்கூடாது. அண்ட் அதை ரிவ்யூ பண்ணணும். இப்போ உனக்கு ஆப்வியஸ்லி ஆன்சர் அனுப்பிச்சிருவாங்க, அப்புறம் கொஸ்டின் பேப்பர் இருக்கும், கொஸ்டின் பேப்பர் ஆன்சர், இது ரெண்டு. பயாலஜியில் மோஸ்ட்டாக எல்லாருமே 350 எடுத்து ஆல்மோஸ்ட் 300+ எடுத்திருப்பீங்க. அதுக்குள்ள வரும் ஆன்சர் ஞாபகம் வச்சுட்டு. பிசிக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். பிசிக்ஸ் நல்லா பண்ணிடுங்க. அண்ட் கெமிஸ்ட்ரியில ப்ராப்ளம் சால்விங் நல்லா பண்ணுங்க. Okay, now we are going to felicitate Saran. என்னன்னா இவருதான் கெமிஸ்ட்ரி சார். இவருக்கு அப்பதான் கல்யாணம் ஆச்சு சரிங்களா. ஹனிமூனுக்கு போயிருந்தாரு. அப்போ கூட விடல, கால் பண்ணி டவுட் கேட்டேன். he never hesitated. அப்போ கூட கால் எடுத்து டவுட் கிளாரிஃபை பண்ணாரு. சீரியஸா சொல்றேன், நான் அப்பதான் அவருக்கு கல்யாணம் ஆச்சு, ஆனாலும் பண்ணாரு எனக்காக. அதை நான் மறக்கவே மாட்டேன். ஒரு கெமிஸ்ட்ரியில வந்துட்டு எனக்கு ஓரளவுக்கு ஆர்கானிக் மட்டும் நல்லா வரும். பிசிக்கல் இன்ஆர்கானிக்லாம் ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்தது எங்க சார் தான். நான் அந்த விதத்துல பிரதீப் சாருக்கு ரொம்ப இவர் பேசுறதே பேசுறேன் ஆஞ்சின்னு பேசுறாரு. Sir, that is unique, sir. Thank you so much, sir. Oh, maybe they don't know நினைக்கிறேன். எடுக்கிறவங்களுக்கு தெரியும், செம்ம ஃபேக்கல்டி ஆக்சுவலி பார்த்தா. Thank you so much, sir. Because of you, நீங்களும் ஒரு பார்ட் தான் அதுல. More than that, everything goes to the teacher and thank you, sir. Thank you so much. So, You can ask for yeah, doubts. Any doubts? ஓப்பனா பேசுங்க. உங்க ஃப்ரெண்ட் தான் நினைச்சு சொல்லுங்க என்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. டைம் டேபிள் வந்து இப்போ நீங்க எல்லாம் எத்தனை பேர் காலையில எழுந்துப்பீங்க? 6 மணிக்கெல்லாம். நானே எழுந்துக்க மாட்டேன். நான் 10 o'clock அந்த மாதிரி தான் எழுந்துப்பேன். ஸோ நைட் ஒரு 2 மணி வரைக்கும் படிப்பேன், 2-2:30 வரைக்கும். ஸோ என்னோட இது சொல்றேன், நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காலையில ஒரு 9 o'clock எழுந்துக்கிறேன்னா 9:30, 10 போல ஐ வில் ஸ்டார்ட் ஸ்டடிங் தி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். பிசிக்ஸ் ஆரம்பிச்சிடுவேன். பிசிக்ஸ் எடுத்தோடனே இப்போ நான் எந்த லெசன் ரிவைஸ் பண்றனோ அந்த லெசனோட ஃபார்முலாஸ் ஃபர்ஸ்ட் அதை பார்த்துருவேன். ஃபார்முலாஸ் தான் இம்பார்ட்டன்ட். See, இப்போ பிசிக்ஸ்ல 70% questions, so 60% questions, 60 to 70% questions easy questions, formula based, 30% questions moderate questions, ஒரு 5 ல இருந்து 10% questions தான் tough questions. இந்த டாப் இப்போ ஒரு 720 and 720 எடுக்கிறான் தெரியுமா, அவனுக்கு தான் அந்த moderate and tough பத்தின இம்பார்ட்டன்ஸ். ஒரு கவர்மெண்ட் சீட் வேணும்னா டாப்பர்ஸ் ஆப்வியஸ்லி யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் தட். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு எப்படியாச்சும் ஒரு கவர்மெண்ட் சீட் கிடைக்கணும் ஆசைப்படுறீங்க தெரியுமா, அவங்க எல்லாருக்கும் என்ன சொல்றேன்னா,
பிசிக்ஸ்னு பார்த்து பயப்படாம அந்த 70% கொஸ்டின்ஸ் எப்படி நீங்க அசால்ட்டா மொத்தமா எடுக்க முடியும்ன்றத பாருங்க. ஏன்னா அந்த 70% நீங்க மொத்தமா எடுத்துட்டீங்கன்னா அது எல்லாமே ஃபார்முலா பேஸ் பண்ணி வரும். 1-2 கன்வர்ஷன்ஸ் அது இதுன்னு வரும். செக்ஷன் ஏல இருக்கிறது நீங்க எல்லாமே போட முடியும். செக்ஷன் B ல உங்களால மேக்ஸிமம் 5 போட முடியும். அந்த மாதிரி இருக்கிறது ஃபோக்கஸ் பண்ணிட்டு யூ டார்கெட் அண்ட் ஃபார்முலாஸ் என்ன ஃபார்முலா கேட்டா எனக்கு தெரியும். ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस மாதிரி தான் கேட்பான். சோ அந்த ஆலன்ல நம்ம புக்லயே கொடுத்திருப்பாங்க ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस. அத பாருங்க. அத ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் அதுல இருக்கிறது வந்துட்டு கரெக்ட்டா பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் யூ கேன் டு இட் எனிதிங். சோ அதனால தான் என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் 10 மணிக்கு ஆரம்பிப்பேனா இங்க 10 மணிக்கு ஆரம்பிச்சு பிசிக்ஸ் ஃபார்முலாஸ் பார்த்துட்டு படிக்க ஆரம்பிச்சேன். ஒரு 12 போல முடிச்சிருவேன். 12 to 1:30 கெமிஸ்ட்ரிக்கு வந்து அவ்வளோ ஆர்கானிக் ஒரு என்சிஆர்டி பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. இப்போ எல்லாமே என்சிஆர்டி தான் மாத்திட்டாங்க. ஸோ அப்புறம் நிறைய மெட்டாலஜி அது இதுன்னு தூக்கிட்டாங்க கரெக்டா. ஸோ நீங்க ஜாலியா இருக்கலாம். ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம் தான் ஆர்கானிக், இன்ஆர்கானிக் அந்த மனப்பாடம் பண்ற மாதிரி ஒரு இடமா இருக்கும் 1-2 ஏரியாஸ். அது நீங்க பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆனா நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் நம்ம கொஸ்டின் பேங்க்ல எடுத்துக்கிட்டா சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பான். அந்த கொஸ்டின்ஸ் கேட்க போற மாதிரி இருக்கும் நீட்ல. அந்த மாதிரி கொஸ்டின் நல்லா பார்த்துருங்க. ஏன்னா லிட்டரலி நீட் பேப்பர் பார்க்கும்போது நான் எங்கேயோ ஒரு நம்ம ஆலன்ல போட்ட பேப்பரோ இல்ல புக்ல பார்த்ததோ வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெக்கரன்ஸ் வரலாம். ஸோ அதுக்காக ஃபோக்கஸ் ஆன் தட் ஆல்சோ. புரியுதா? கெமிஸ்ட்ரி முடிச்சோடனே கரெக்டா மார்க் டெஸ்ட் 2 மணிக்கு எழுதிடும். இப்போ நம்ம ஆலன்லயும் பேப்பர் இருக்கும். அது வாரத்துல 1 நாள் 2 நாள் வைப்பாங்களா? அதை தாண்டி எல்லாம் நெட்ல டெலிகிராம்லயே எங்க இருந்தாலும் எடுத்து ஒரு பேப்பர் எடுத்து அதை போட ஆரம்பிச்சிருவேன். 2 மணிக்கு போட்டு 5 மணிக்கு முடிச்சுட்டு 5 மணிக்கு வந்து முடிச்சதும் ஒழுங்கா ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிருவேன். ரிவ்யூ பண்ணி ஒரு 8 மணிக்கு முடிச்சிருவேன். முடிச்சுட்டு 9 போல சாப்பிட்டு முடிச்சுட்டு 9:30 போல பாட்னியும் ஜுவாலஜி ரெண்டுத்துக்குமே 1.5 hours. ஏன்னா பாட்னியை பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி நீ வந்து மக்கப் பண்ணும். அப்படி கரெக்டா நீ மக்கப் எப்படியாச்சும் பண்ணிடணும். அதுதான் டார்கெட். நீ என்சிஆர்டி பொறுத்த வரைக்கும் லைன் பை லைன் உனக்கு தெரிஞ்சிருக்கணும், எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அதுதான். ஏன்னா அவன் எந்த சாப்டர்ல இருந்து அதிகமா கேட்பானே சொல்ல முடியாது. திடீர்னு ஜெனடிக்ஸ்ல இருந்து கேட்கலாம், திடீர்னு சம்மந்தமே இல்லாம ஏதாச்சும் ரொம்ப வெயிட்டேஜ் கம்மியா இருக்க சாப்டர்ல இருந்து பயங்கரமா கேட்கலாம். You should be prepared for everything. புரியுதா? சோ டைம் டேபிள் பொறுத்த வரைக்கும் உங்களோட ஓன் கன்வீனியன்ஸ் தான் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணேன்னு சொல்ல வரேன். நீங்க என்ன ஃபாலோ பண்ணீங்களோ அதே ஃபாலோ பண்ணுங்க, எதுவுமே மாத்திக்காதீங்க. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ ஆர் டூயிங் அண்ட் வாட் கான்ஃபிடன்ஸ். நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதாங்க. நீங்க அப்படியே அந்த வேலையை நீங்க பண்றதே கன்சிஸ்டன்டா பண்ணுங்கன்னா சொல்றேன். டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க, டிமோட்டிவேட் ஆகாதீங்க, டிவியேட் ஆகாதீங்க. இந்த 3 டி பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ ஆர் டூயிங் அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா யூ வில் கிராக். நான் 100% சொல்றேன். நீங்க கன்சிஸ்டன்டா நீங்க பண்றதே பண்ணலாம். நாக்ல நீங்க 550 தவிர பரவாயில்ல, நீட்ல நீங்க 650 மேல எடுத்துருவாரு. கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணி கான்ஃபிடன்டா இருந்தா. புரியுதா? சோ எனி அதர் டவுட்ஸ்? இப்போ எக்ஸாம் நம்ம ஆரம்பிக்க சில பேர் ஒரு ரூட் யூஸ் பண்ணுவாங்க. ஜெனரல் ஃபார்முலா என்னன்னா பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ். கரெக்டா? பயாலஜி உட்காருமா. பயாலஜிலேயே பாட்னி, ஜுவாலஜி 2 இருக்கா? ஜுவாலஜி ஃபர்ஸ்ட் பண்ணிடுங்க. ஜுவாலஜினா அது நமக்கு நல்லா வரும் பாட்னியை கம்பேர் பண்ணா நிறைய பேருக்கு. ஸோ ஜுவாலஜி ஃபர்ஸ்ட் பண்ணீங்கன்னா இப்போ அதுல மேக்ஸிமம் தெரியும் உங்களுக்கு. ஒரு 80% 85% மேல உங்களுக்கு தெரியும். ஒரு 15% தான் யோசிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அது நீங்க பண்ணனா யூ வில் கெட் கான்ஃபிடன்ஸ். கரெக்டா? அதுக்கப்புறம் நீ பாட்னி பண்ணா பாட்னி கெமிஸ்ட்ரி விட கம்பேரிட்டிவ்லி ஈஸி. அதை பண்ணா இன்னும் கான்ஃபிடன்ஸ். அந்த கான்ஃபிடன்ஸ் யூ கேன் டு கெமிஸ்ட்ரி. பிசிக்ஸ் என்னதான் டஃபா இருந்தாலும் இத்தனை நீ நல்லா பண்ணிட்டுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தா நீ பிசிக்ஸும் நல்லா பண்ணிடுவ. கரெக்டா? அதுதான். அண்ட் அதுதான் சொல்றேன். இப்போ என்ன பயாலஜி பொறுத்த வரைக்கும் நீ வந்து டைம் மேனேஜ்மெண்ட் தானே கேட்குற. ஸோ டைம் பொறுத்த வரைக்கும் ஜுவாலஜிக்கு 1/2 hour, பாட்னிக்கு 1/2 hour, கெமிஸ்ட்ரிக்கு 45 minutes, பிசிக்ஸ்க்கு 45ல இருந்து 1 hour கொடுத்தா கரெக்ட் டைம் கரெக்டா வரும். அண்ட் நமக்கு எக்ஸ்ட்ரா 20 minutes இருக்கும். அந்த 20 minutes நீ எக்ஸ்ட்ரா நினைக்க கூடாது. ஏன்னா சம்டைம்ஸ் இப்போ ஜுவாலஜி பண்ணும்போது 30 minutes ஆயிடுச்சு, ஓகே நம்ம இப்போ அதிலே உட்கார்ந்து இருக்க கூடாது, உடனே பாட்னி போயிடும். அப்போ எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் இருக்கா போடாதது, அதை வந்து லாஸ்ட்ல 10 minutes பண்ண அப்படி பண்ணிடுவோம் ஈஸியா. ஆனா அதுக்கு முன்னாடி நீ அதுலயே உட்காந்துட்டு இருந்தாலும் டைம் போயிட்டே இருக்கும், உன்னால எதுவுமே பண்ண முடியாது. அதனால OMR ஷீட் மார்க்கிங் இருக்கு தெரியுமா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ வந்து லாஸ்ட்ல பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணவும் கூடாது, ஒரே இதாக பண்ணிட்டே இருக்க கூடாது. பண்ணிட்டு பண்ணக்கூடாது. ஒரு 10 போடணும், போட்டுட்டு சைமல்டேனியஸா பண்ணணும், OMR ஷீட் மார்க் பண்ணணும். அதுவும் எப்படின்னா பெரிஃபரியில இருந்து சென்டர் போகணும், அது உனக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நீ லைக் பார்டர்ல மார்க் பண்ண வச்சுக்கலாமே,
அது வந்து மார்க் பண்ணி வைக்கிற, அதுக்கப்புறம் தான் ஷேட் பண்ண போற உள்ள. இது சென்டர்ல ஆரம்பிச்சிட்டனா அந்த क्वेश्चनனால எதுவுமே பண்ண முடியாது, இன்வாலிட் ஆகும். சோ ட்ரை டு டு லைக் பெரிஃபெரல் ஆரம்பிச்சு சென்டர்ல. அப்படி பண்ணா டைம் கன்சியூம் ஆகாது. இதெல்லாம் பண்ணா கரெக்டா உங்களுக்கு யோசிச்சு பாருங்க, மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். கரெக்டா? அதுதான் எப்படி சேவ் பண்ணணும்ன்றது அதுல தான் இருக்கு. கரெக்டா? ஓகே, சால்டா. ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்போ என்னன்னா லாஸ்ட்ல வந்துட்டு நம்ம என்ன ஃபாலோ பண்ணணுமோ அதை தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ நீ லாஸ்ட்ல உட்காந்து அவங்க அதை ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, நீ அதை படிச்சனா உனக்கு இவ்வளோ நாள் நீ கான்ஃபிடென்ட்டா இருக்க புக்கை நீ இப்போ நீ ஒன்றும் இல்லை, இப்போ நீ வந்து ஒரு டஃப்பான ஒரு கியர் வெஹிக்கிள் ஓட்டணும்னு வச்சுக்கோங்க, காரு, அதை ஓட்டி முடிச்சுட்டு உனக்கு ஆட்டோமேட்டிக் ஓட்டினா எப்படி இருக்கும்? ஈஸியாக இருக்கும். ஆனால் நீ உனக்கு ஆட்டோமேட்டிக் இங்கே டெஸ்ட்ல வைக்காம டெஸ்ட்ல வந்து உனக்கு மேனுவல் தான் வச்சானா என்ன பண்ணுவேன்? ஸோ என்ன கேட்பான் எது கேட்பான்னு தெரியாது. நீ இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணது எது? என்சிஆர்டி. அப்போ என்சிஆர்டில நீ தரவா இருக்கும்போது யூ ஆர் கான்ஃபிடென்ட் தட் கரெக்ட்டா பயாலஜி யூ வில் ஆப்வியஸ்லி பி கான்ஃபிடென்ட். 2 டைம்ஸ் அது படிச்சிருப்பீங்க எல்லாரும். அப்போ அதே மெட்டீரியல் தான் படிக்கணும். நீ ஃபாஸ்டா படிச்சிருவ. அதுவே ரிவிஷன் புக் எடுத்துக்கோ, நீ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கற, அப்போ எவ்ரிதிங் will be fresh for you. அதே நீ படிச்சது திருப்பி படிக்கும்போது ஈஸியா இருக்கும். ஸோ ட்ரை டு டூ வாட் யூ ஆர் டூயிங். நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதே பண்ணலாம். நீ வந்து வெள்ளெல்லாம் டிவைட் ஆகுது. இவங்க கொடுப்ப நிறைய மெட்டீரியல் சோர்சஸ் அவைலபிள் எக்கச்சக்கமா இருக்கு. நீ என்ன ஃபாலோ பண்ணி அதை மட்டும் பண்ணணும். ஐ வில் சே என்சிஆர்டி இஸ் பெஸ்ட். அதே பண்ணி, ஏன்னா லைன் பை லைன் கேட்பான், இமேஜ்ல இருந்து கேட்பான், என்ன வேணா கேட்பான். ஓகே, வேற ஏதாச்சும் இருக்கா டவுட்ஸ்? நமக்கும் கரெக்டாக முடிச்சோம் 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ். சீக்கிரம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? பாய்ஸ் கேர்ள்ஸ் சைலண்டா இங்க. பாய்ஸ் ஒரு கொஸ்டினுமே கேட்கல. என்னமாடா நீ, என்னடா நீ ஏதாவது கேட்கல, ஒருத்தர் கூட ஒரு கொஸ்டின் வரலையா? இருக்கா? யோசிச்சா கேளுங்கடா. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? எனி கொஸ்டின்ஸ்? வெல் சைட். சொல்றா, கேளுடா, பரவாயில்லடா. ரிலேஷன் ஓபன் அப் பண்ணிட்டாங்கடா, கேளுடா கேளுடா. இங்க இருக்கு வச்சிருக்க சேனல் பேரா? ஒருத்தர் அங்க வந்துட்டு அவ்வளவு நேரமா கத்திட்டு சேனல் பேரை நான் கூட சொல்லிருக்க மாட்டேன். சரணி போயிடுறா. வேற ஏதாவது கேள்வி கேட்கலாம். கெமிஸ்ட்ரி என்சிஆர்டியா? கெமிஸ்ட்ரி வந்து நீ வந்து இன்ஆர்கானிக் தான் என்சிஆர்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிசிக்கல்லாம் அவ்வளவா இம்பார்ட்டன்ட் கிடையாது. பிசிக்கலை பொறுத்த வரைக்கும் மேபி சம் டேட்டாஸ் வில் பி தேர். இப்போ அதை வந்து நீ என்சிஆர்டி மேப்ஸ்ல பார்த்துக்கலாம். ஆனா மற்றபடி கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நீ வந்து ஆலன் நோட்ஸ் இருக்கு தெரியுமா பிசிக்கலுக்கு? அதான் நான் படிச்சேன் ஃபுல்லா. பிசிக்கலுக்கு சம் சால்விங்லாம் நமக்கு வெளிலலாம் என்சிஆர்டில இருந்து அவ்வளோ வராது. பட் இன்ஆர்கானிக் 100% என்சிஆர்டி 2-3 வாட்டிஸ் படிச்சிருக்கேன். நான் வந்து 2 to 3 டைம்ஸ் படிச்சிருக்கேன் இன்ஆர்கானிக் மட்டும். ஆர்கானிக் வந்து அதே தான். நமக்கு இங்க நிறைய ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க கரெக்டா. கெமிஸ்ட்ரியில வந்து நிறைய அநியாயத்தை கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. வெறும் என்சிஆர்டி மட்டும் தான் கேட்பாங்க. அண்ட் பயாலஜி கூட ஆலன் புக்லாம் படிக்காதீங்க, வெறும் என்சிஆர்டி மட்டும் படிங்க. அது ஆர்கானிக்கும் அதான் பண்ணும், இன்ஆர்கானிக்கு என்சிஆர்டி. ஏன்னா சோர்சஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க இவங்க. அது வந்து தப்பு கிடையாது. பட் நமக்கு எக்ஸாம் டைம்ல யோசிச்சு பார்க்கும்போது எது ரைட்டு, ஷார்ட் நமக்கு எது கிறிஸ்பா, நமக்கு எது தேவை அதை மட்டும் படிச்சாதான் ரைட்டு. அந்த மாதிரி பண்ணணும், புரியுதா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்றாரு, கெமிஸ்ட்ரிக்கும் பயாலஜிக்கும் என்சிஆர்டி, பிசிக்ஸ் மட்டும் ஆலன் நோட்ஸ். ஏன்னா பிசிக்ஸ் என்சிஆர்டி வந்து ரொம்ப வரவலன்னு எழுதிச்சு. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோ. ஃபார்முலாஸ் வந்து என்சிஆர்டியில் இருக்க எல்லா ஃபார்முலாஸ் தெரிஞ்சு கடைசியில் ஒரு ஷீட் கொடுத்துருப்பான் தெரியுமா, அது வேணும்னா பார்த்துக்கோ, அவ்வளோதான், வேற ஒன்றும். எனி அதர் டவுட்ஸ்? ஆலன் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ், எக்ஸாம்பிள்ஸ். ரொம்ப எக்ஸாம்பிள்ஸ்லாம் இப்போ உட்கார புதுசா எதுவுமே பார்க்காதீங்க, படிச்சதை மட்டும் பாருங்க. புதுசா கொஸ்டின் பேங்க்ல வர கொஸ்டின்ஸ், அப்புறம் டெஸ்ட்ல வர கொஸ்டின்ஸ், அது மட்டும் போதும், வேற எதுவுமே வேண்டாம். ஓகே, தேவையில்லாம புதுசா ஏன்னா நமக்கு வந்து இப்போ ஒரு தெரியலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நம்ம மைண்ட் என்ன ஆயிடும்னா, ஐயோ நமக்கு எதுவுமே தெரியல அவ்வளவுதான் போல அப்படின்ற மாதிரி பயம் வந்துடும், பேனிக் வந்துடும். அது வேண்டாம், புரியுதா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சதை ஃபோக்கஸ் பண்ணி நல்லா கான்ஃபிடென்ட் ஆகும், புரியுதா? எனி அதர் டவுட்ஸ்? ஓகே, மார்க்ல எடுக்கல. ஆலன் பேப்பர் டஃப், நீட் பேப்பர் கம்பேர் பண்ணா. அது நீ 560 எடுத்தா ப்ளஸ் 40 மார்க்கே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும் நீட்ல. ஏன்னா அந்த மாதிரி பேப்பர் தான் இங்க கேட்பாங்க, ரொம்ப ஸ்டாண்டா கேட்பாங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஸோ இங்கே நீ நல்லா பண்ணிட்டனா நீட் நீ நல்லா பண்ணிடுது. இந்த 560 650 ஒன்றும் அப்படி யோசிக்காது. 560 எப்படி 580 கொண்டு போகலாம், பொறுமையா கிராஜுவலா யோசி. நெக்ஸ்ட் டெஸ்ட்ல எப்படி 10 மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்னும் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு பாரு. நீ என்ன மிஸ்டேக் பண்ணா அதை நீ தவிர்த்துட்டு அடுத்த வாட்டி பண்ணக்கூடாது மிஸ்டேக்.
மிஸ்டேக்ஸ் தான் நம்ம கரெக்ட் பண்ண தான் வி வில் க்ரோ. ஸோ முடிஞ்சாலும் நீங்க எப்படி கம்மி பண்ணிட்டே வந்தா கிராஜுவலா அப்படியே வரும். நெக்ஸ்ட் ரிசல்ட் 10 மார்க்ஸ் அதிகமாகும், அடுத்த ரிசல்ட் 20 30 அது 600+ பேப்பர் 650+ பேப்பர் லாஸ்ட் எக்ஸாம்க்கு முன்னாடி. ஸோ யூ ஹேவ் 20 days in your hands. அந்த 20 days எப்படி வைஸ் யூஸ் பண்ணுங்க சார். ஒரு எத்தனை பேர் நிறைய வருஷம் படிச்சிருக்கீங்க, அதெல்லாம் மேட்டரே கிடையாது நமக்கு. இங்க என்னன்னா இந்த லாஸ்ட் 20 நாள் நீ லைக் எப்படி நீ யூஸ் பண்ற வைக்கலா, அதுதான் முக்கியம். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. யாருமே முடிஞ்ச அளவுக்கு ஃபோக்கஸ். இப்போ எந்த ஒரு இதுவா இருந்தாலுமே செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்க, குரூப் ஸ்டடிஸ்லாம் பண்ணாதீங்க, அது யூஸ்ஃபுல்லா இருக்காது லாஸ்ட் மினிட்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களோட ட்ரீம் பெருசா இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா யூ வில் அட்டைன் யுவர் ட்ரீம் காலேஜ். ஓகே, ஸோ வைண்ட் அப் பண்ணிக்கிறேன் இந்த இதுலன்னு சொல்லி உட்காருங்க. ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்க டெஃபினட்டா யூ வில் எவ்ரிபடி வில் ராக் நீட் எக்ஸாம். எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் திவாகர் சார் என் நம்பர் தர சொல்றேன், எனக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, என்னன்னா பண்ணுங்க. நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு டவுட்டை கிளாரிஃபை பண்றேன். என்னால எப்பவுமே ஆன்லைன்ல இருக்க முடியாது. அதான் தைரியமா பண்ணுங்க, கான்ஃபிடென்டா இருங்க, கான்ஃபிடன்ஸா இருங்க, கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. யூ வில் டெஃபினெட்லி ராக் நீட் 2024. அண்ட் நீங்கலாம் யாராச்சும் ஸ்டான்லி வந்தீங்கன்னா கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன். டோன்ட் வரி. ஓகே, ஸ்டான்லி எம்எம்சி தான் போவீங்க. எம்எம்சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லா காலேஜ்லயும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. டோன்ட் வரி, நல்லா பண்ணுவீங்க, கான்ஃபிடென்ட்டா இருங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. You guys will rock NEET 2024. கண்டிப்பா ஸ்டான்லி வந்துருக்கோம். சரியா?